கொழுக்கட்டை இது வந்து வடை வந்து எல்லாருக்கும் தான் தெரியும் வடை தட்டுறதுக்கு. ஆனால் அந்த மிக்சியில் அரைக்கிறச்ச என்ன பண்ணணும்னாக்கா அது வந்து கல்லாட்டம் ஆகிடும் வடை. அதுக்கோசரம் என்ன பண்ணணும், அதை வந்து மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா வெயிட்டாக பண்ணணும். நல்லா இப்படி 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 பண்ணணும். இப்படி பண்ணினாக்கா அது வந்து நல்லா இது மாதிரி ஆகிடும். புசு புசு புசுன்னு இந்த கேக்கு மாவு மாதிரி ஆகிடும். அப்போது அதை என்ன பண்ணணும்னாக்கா, அப்போ நீங்கள் அந்த எண்ணெயில் இதை வந்து வடையை தட்டினீங்கனாக்கா என்னன்னாக்கா அது வந்து காரியத்தை செஞ்சுட்டு போகிறவங்க இதை வந்து இப்படி வடை பண்ணினீங்கனாக்கா அப்படியே மேலே வரும். இது வந்து உள்ளே போகாது. அப்புறம் புசு புசு நல்லா இருக்கும். நல்லா உள்ளே இது கேக் மாதிரியே ஒரு இது இருக்கும். நல்லா இருக்கும். இது உங்களுக்கு தெரியாதுன்னா பண்ணலை. உங்களுக்கு அது இந்த மாதிரி பண்ணணும். அந்த எவ்வளோ கிரைண்டில் அரைக்க முடியாது, கொஞ்சமாக இருந்தால் கிரைண்டில் அரைக்க முடியாது. அதனால இது வந்து மிக்சியில் அரைச்சாச்சு இந்த மாதிரி பண்ணாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். இது மேலே வறுத்துருக்காங்க, இன்னும் உள்ளே போகாது. அப்புறம் எண்ணெயெல்லாம் நிறைய குடிக்காது. அதுக்கோசம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். நல்லா இருக்கும். முடியாது மாதிரியே இருக்கும். இதை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ஃபுல்லாக அப்படியே புட்டு புட்டாக இருக்கும். கடை நல்லா இருக்கும், சாஃப்டாக இருக்கும். எண்ணெயெல்லாம் குடிக்காது. அதுக்கு ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து இது தெரியாதுன்னு சொல்லித்தாங்க. பட் இந்த மாதிரி பண்ணணும். நம்ம எப்போவும் இதில் அரைக்க முடியாது, கிரைண்டரில். அதனால் இதை வந்து நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இதை வந்து எடுத்து இதை போட்டு பார்த்தாக்கா நல்லா உள்ளே வந்து இது மாதிரியே இருக்கும், கேக்கு மாதிரியே இருக்கும். ரொம்ப வச்சிருக்கும். என்னன்னாக்கா இந்த கிரைண்டர் அரைச்சி விட வச்சிருக்கும். அனுப்பிச்சுட்டியா?